கடைசி வரை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு கரெக்டாக எந்தெந்த நேரத்தில் எந்த கிழமைகளில் நீங்கள் என்ன பூஜை செய்ய வேண்டும், வரும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் மேலும் வெற்றிகளை பெறுவதற்கும் ஏற்ற ஒரு பூஜையாக சில நேரங்களை கூறியிருக்கின்றேன். ஆகையால் அந்த வீடியோனுடைய கடைசி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குரு கோச்சாரப்படி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அமரும்பொழுது நன்மைகள் நடைபெறும். குரு பகவான் இந்த முறை மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற யோகங்களை பலன்களை தரப்போகின்றார். குரு நின்ற இடம் பாழ் என்றும் பார்க்கும் இடம் சுபிட்சம் அடையும் என்று சொன்னாலும் இம்முறை குரு பெயர்ச்சி அதாவது தனுசு ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வதால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மைதான் நடக்கப் போகின்றது. குரு பகவானால் சில யோகங்களும் அதனால் நன்மைகளும் ஏற்படத்தான் போகின்றன. குரு பகவான் இந்த சந்திரன் வீடான கடகத்தில் உச்சம் பெறுகின்றார், சனியின் வீடான மகரத்தில் நீச்சமடைகின்றார், தனுசு மீனம் ராசியில் ஆட்சி பெறுகின்றார். இந்த முறை குரு பகவான் விருச்சிகம் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆட்சி பெற்று அமர்கிறார். தனது 5ஆம் பார்வையால் மேஷ ராசியையும் 7ஆம் பார்வையால் மிதுன ராசியையும் 9ஆம் பார்வையால் சிம்ம ராசியையும் பார்க்கின்றார். இந்த 3 ராசிக்காரர்களை தவிர கும்ப ராசிக்காரர்களுக்கு லாப குருவாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப குருவாகவும் பல நல்ல விஷயங்களை அவர் செய்யத்தான் போகின்றார் என்பது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது நாம் கன்னிராசி என்று இப்பொழுது பொதுவாக நான் கூறியிருக்கின்றேன். அதாவது முக்கிய பஞ்சாங்கத்தின்படி 28/10/2019 தேதியின் பின்னிரவு அதாவது ஒரு குருதேவர் பிரதமை திதியில் கேதுவின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:15 மணிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 4/11/2019 தேதியன்று பின்னிரவு குருதேவர் நவமி திதியிலிருந்து கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை விடியற் காலை 5:17 மணிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். குருவானவர் தனுசு ராசியில் தனது ஆட்சி வீட்டில் நின்று பல சுப செயல்களை இந்த வருஷம் அளிக்கிறதுக்காக இருக்கிறார் என்பது இது எல்லாம் பொதுவான விஷயங்களாக இருக்கின்றது. ஆனால் கன்னிராசி என்று இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது எதில் ஒரு கவனமாக இருந்தாலும் எதெல்லாம் தன்னுடைய எண்ணத்தை சிதற வைத்திருந்தாலும் அவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன் கடமையை தவறாதவர்கள் என்று கன்னிராசியை பற்றி சிறப்பாக கூற முடியும். மற்றவர்கள் மீது அன்பு கொண்டும் நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தான தர்மம் என்று கூறுவதை விட மற்றவர்களுக்கு மிகுந்த உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்று கூறி கன்னிராசியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாம் பார்க்க போகுமானால் 4ஆம் இடத்தில் குரு வருவது கன்னி ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக சொல்லவில்லை தான் ஜோதிட சாஸ்திரத்தில். ஆனால் இதுவரை 3இல் இருந்தது இதைவிட மோசமான அனுபவங்களையே உங்களுக்கு கொடுத்தது என்று கூறலாம். நான் முதலில் இருந்தே கூறுவது போல ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக ஒரு விஷயத்தை கூறினாலும் என்னுடைய கூற்றின்படி என்னென்ன வாய்ப்பெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறது என்பதை வைத்து நாம் அடியெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்றுதான் நான் கடவுளையும் அதோடு நாம் கடவுளையும் பிரபஞ்ச சக்தியையும் இருக்கவே இருக்கின்றது நம்மை தூக்கிவிட. ஏற்கனவே கேதுவுடன் சனி சேர்ந்து 4இல் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் தினமும். இப்பொழுது அவ்விடம் குருவும் சேர்ந்து என்ன செய்ய போகிறது என்றால் அந்த கெடுதலை குறைப்பார் என்று கூறுகின்றேன். அதாவது ராசிகளில் 6வது ராசியான உங்கள் ராசிக்கு 3வது இடமான விருச்சிக ராசியில் இருந்து குரு பகவான் 4ஆம் இடமான தனுசு ராசிக்கு இடம்பெயர்கிறார். இது குருவுக்கு ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடு ஆகும். அது அல்லாமல் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் ஆகும். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இட அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் 4இல் ஆட்சியாகி தன்னுடைய சுப பார்வையாக 5, 7, 9 ஆகிய பார்வையாக 8, 10, 12ஆம் வீடுகளை பார்க்கின்றார். அது ஒன்று. அதோடு 4இல் வரும் இந்த குரு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு மகா பதட்டங்கள் இருந்திருக்கும், ஏதோ விஷயத்தில் பயங்கள் இருந்திருக்கும், சொந்த பந்தங்களாலோ அல்லது உறவுகளாலோ, மேலும் நாம் எப்படி இருக்க தன்னுடைய குடும்பமோ அல்லது தான் பெற்ற குழந்தைகளுக்கோ எப்படி நாம் செய்ய போகிறோம் என்ற ஒரு பதட்டம் இருந்திருக்கும். இப்பொழுது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். தாயாருடைய உடல்நிலை உங்களுக்கு தேறுகின்றது. அதே சமயத்தில் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு
மனக்கசப்புகள் தீருகின்றது. தாய் வீட்டு உறவினர்களால் உங்களுக்கு உறவினரோடு நெருக்கம் ஏற்படுவதோடு அல்லாமல் அவர்களால் உதவிகளும் ஏற்பட இருக்கின்றது. 5க்கும் 6க்கும் உரிய சனி பகவானுடன் குரு இணைவதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கன்னி ராசிக்காரர்களில் வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். வீடு புதுப்பித்தல், வண்டி வாகன சேர்க்கை இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக 8ஆம் இட மேஷத்தை பார்ப்பதால் கவனமாக மற்றும் நிறைய விஷயங்களில் நீங்கள் ஒரு கையெழுத்து போடும் விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பொதுவான வாழ்க்கையில் ஆரோக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது வண்டி வாகனத்தில் போகும்போதோ அல்லது சமைக்கும் பொழுதோ, ஆண்களாக இருந்தாலும் ஆண்களும் இப்பொழுதும் சமைக்கிறார்கள், பெண்களும் வண்டி ஓட்டுகிறார்கள். வண்டி வாகனத்தில் போகும்போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கத்தான் வேண்டும். குருவின் 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தில் பதிவதால் புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு நல்லபடி இருக்கின்றது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் மனதில் வைக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய விஷயங்களில் ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த மேலதிகாரிகள் உங்களுக்கு டீம் லீடராக வருவதற்கும், வேலை விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், மற்றும் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. அதாவது 7ஆம் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் உங்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கின்றது. ஆனால் தேவையற்ற வீண்பழி ஏற்படுகின்றது. அந்த வீண்பழி அது ஆஃபீஸோடு சம்பந்தப்பட்டதோ கரியரோடு சம்பந்தப்பட்டதோ அல்ல. வேறு சில விஷயங்களால் உறவினர் மூலமாகவோ அல்லது கடன் வாங்கும் இடத்திலோ வேறு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இது வீண்பழிகள் ஏற்படுவதாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் யாரிடமும் பேசாமல் இருப்பது மிகவும் உங்களுக்கு நல்லது. எச்சரிக்கை ஒன்றுதான் உங்களுக்கு தேவையோ தவிர, உங்கள் படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தேவையான நல்ல பணமும் கிடைப்பதாக இருக்கின்றது. மேல்நாட்டு படிப்புக்கு தேவையான பணம் வேண்டுமானாலும் கிடைப்பதாக இருக்கின்றது. மேல்நாட்டு படிப்பு படிக்கும் வாய்ப்பும் கிடைப்பதாக இருக்கின்றது. அல்லது வேலை வாய்ப்பு ஆன்சைட் விஷயமாகவும் கிடைப்பதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமாக சிறப்பாகவே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்றெல்லாம் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதோ அல்லது மற்றவர்கள்ட்ட பேசும்போதோ அல்லது கையெழுத்திடும் போதோ அந்த ஜாக்கிரதையை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் போதுமானது. இதுவரை தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் இருந்த அந்த குருதேவர் வருகின்ற குரு பயிற்சியில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி அறிகின்றார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு தேவை என்பது ஒரு வழி இருக்க, தாய் வழி உறவினர்கள் ஆதரவால் சிறப்பாக இருப்பது என்றும் ஒன்று கூறியிருக்கின்றேன். அதோடு இயற்கை சுபரான குருதேவர் தான் நின்ற இடத்திலிருந்து அஸ்தம ஜீவன மற்றும் அயன சயன ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். கடன் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் அகலும். இதுவரை கடனால் நீங்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டு இருப்பீர்கள். அவற்றையெல்லாம் இப்பொழுது ஒரு திரும்ப கடனை செலுத்தி விடுவதோ அல்லது மேலும் உங்களுக்கு பண விஷயங்கள் கொஞ்சம் சுலபமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. பயனற்ற அலைச்சல்களால் சில நேரங்களில் சாதகமான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டாகும். அலைச்சல் ஏற்படும், ஆனால் சாதகமான விஷயங்கள் ஏற்படுவதாகவும் இருக்கின்றது. புதிய வீடு, மனை வாங்கும் யோகம், பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு, சிறு அல்லது குறு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமாக காலமாகவும் இது இருக்கின்றது. பெண்களுக்கு தாயிடம் இருந்து வந்த சிறு சிறு மனச்சங்கடங்கள் நீங்கி தாயிடம் அன்பு அதிகரிக்கும். விவாகம் தள்ளி போகும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பு ஏற்பட்டு ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும். உற்றார் உறவினர்களிடம் ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தங்களது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதாக சூழல்கள் உண்டாகும். தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிரும் பொழுது சிந்தித்து செயல்படுவதனால் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். பேச்சில் மட்டும் நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்துவிட வேண்டும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அதே சமயத்தில் வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருந்து விடுங்கள். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தங்களது கல்வியில் சிறிது முயற்சியை துரிதப்படுத்துவது அவசியம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆபீஸை பொறுத்தவரை, கரியரை பொறுத்தவரை மிக சிறப்பாகவே இருக்கிறது. உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும். விரயங்கள் உங்களுக்கு குறைந்து லாபம் பெருகுவதாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் சம வயதினரால் சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருப்பதாக இருக்கின்றது. மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை மேம்பட்டு இருக்கின்றது. கடன்கள் கொஞ்சம் உங்களுக்கு குறைவதாக. இப்பொழுது உங்களுக்கு நான் முதலில் சொன்னபடி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமாக நான் அந்த ஹோரைப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த ஹோரைப்படி கடவுளை வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்தவரையில் சுக்கிர ஹோரையிலும்
புத ஹோரையிலும் நீங்கள் புதன்கிழமை வருகின்ற சுக்கிர ஹோரை மற்றும் புத ஹோரை மற்றும் வெள்ளிக்கிழமை வருகின்ற சுக்கிர ஹோரை புதன் ஹோரை 2 ஓரையுமே ஒவ்வொரு கிழமையிலும் வரும் நேரங்களில் குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் என்றும், அது இல்லாமல் உங்களுடைய விருப்ப தெய்வங்கள் நீங்கள் எந்த கடவுளை எல்லாம் வணங்கினால் உங்களுக்கு நல்லது வாழ்க்கையில் ஏற்பட்டதோ அந்த கடவுளை நீங்கள் வணங்க வேண்டும். அந்த நீங்கள் வணங்கும் நேரம் நான் கொடுத்திருக்கும் அந்த ஹோரையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஹோரையில் நீங்கள் பயன்படுத்தலாம். அதற்கான நான் உங்களுக்கு புதன்கிழமை வருகின்ற புத மற்றும் சுக்கிர ஹோரையும், வெள்ளிக்கிழமை வருகின்ற புத மற்றும் சுக்கிர ஹோரையும் மேலே சார்ட்டில் உங்களுக்கு வரும். அதை பார்த்து அதன்படி நீங்கள் வேண்டுதல்களை செய்து கொண்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.